அந்த மணலில் ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இதுக்கு மேலே தான் நம்ம கேக் வைக்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வணக்கம். இன்றைக்கி சுவையான கேக்கு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா கனமான ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். இதில் நாங்கள் மணல் போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு மணல் கிடைக்கல அப்படின்னா இதில் உப்பு கூட போட்டுக்கலாம். அந்த மணலில் ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இதுக்கு மேலே தான் நம்ம கேக் வைக்க போகிறோம். இந்த மணல் சூடாகட்டும், மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய், 3/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு ரவை, பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ், 3 முட்டை. கேக்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ செய்முறையை பார்த்துடலாம். 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா கலக்கியாச்சு. இதில் அந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த சர்க்கரையை போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ண சர்க்கரையை இதில் போட்டுக்கலாம். சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை எடுத்து வச்சுருந்தோம், அதை போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அந்த வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுனனால அந்த முட்டையோட வாசனை தெரியாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை டின்னில் ஊற்றிக்கலாம். இப்போ கேக் மோல்டு பாக்ஸில் நெய் தடவிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். அதில் மேலாக கோதுமை மாவு தூவிருக்கேன். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாவை அந்த கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த டின்னில் ஊற்றியாச்சு. கேப் இல்லாமல் நல்லா இப்படி லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் கேப் இல்லாமல் கேக்கு நல்லா வரும். இப்போ மணல் ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அந்த கேக்கு டின்னை உள்ளே வச்சிடலாம். இப்போ கேக்கு டின்னை உள்ளே வச்சாச்சு. இது மூடிக்கலாம். இது மூடி வச்சாச்சு. 30 நிமிஷம் சிம்மிலே வேகட்டும். ஓகே, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துற மாதிரியே இருக்குது. இந்த ஸ்பூனை வச்சு குத்தி விடு பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. ஸ்பூனில் ஒட்டவே இல்லை. நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க இறக்கிடலாம். ஓகே, இப்போ இது இறக்கியாச்சு. இது நல்லா 10 நிமிஷம் ஆறட்டும். ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஓரத்தில் கத்தி வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கலாம். நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். வாவ், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். பிளேட்டில் எதுலேயும் ஒட்டலை. செம்மையாக கேக் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வீட்டிலே தயாரித்த சுவையான கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பான்ச்சியாக நல்லா சூப்பராக ஒரு கேக் ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலே தயாரித்தது. வெறும் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் தான் இருக்கும். நம்ம சுவையான கேக் ரெடி பண்ணியாச்சு. கேக்கு செம்மையாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது. கேக்கோட அந்த வெண்ணிலா எசன்ஸோட ஃப்ளேவர் நல்லாவே ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. அந்த முட்டை வாசனை கொஞ்சம் கூட இல்லை. கேக்கு நல்லாவே வந்திருக்குது. நல்லா சாஃப்டாக நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இந்த கேக் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங்னு
அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.